தேவன் கூட தேவன் 4 நாள் தேவனோட உட்காந்து பேசும்படி சொல்லியிருந்தாரு. அவங்க 4 நாள் அமர்ந்திருந்தேன். பயங்கரமான இடையூறு, எவ்வளோ இடையூறு வந்துட்டே இருக்கும். அந்த இடையூறுலாம் வரும்போது ஜெபிக்க முடியாது, அபிஷேகம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. சில நேரம் சிஸ்டர் கொடுப்பார வச்சு வாங்க ஜெபிக்கலாம்னு சொல்லி 2 பேரும் ஜெபிச்சு திருப்பி அந்த அபிஷேகத்துக்குள்ளே போய் தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாங்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அபிஷேகம் சொல்கிறேன்னா, நம்ம வெறுமையாக இருந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ ஆண்டோடைய அபிஷேகம் நம்மகிட்ட இருந்தால் தான் எந்தமே பேசுவார். நீங்கள் அதை உணர்ந்துக்க முடியும். நான் அதை குறித்து வருங்காலத்தில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆண்டவர் எப்படி நம்மகிட்ட பேசுவார், நம்ம என்ன செஞ்சால் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்றலாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ரெகுலராக வந்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்படியா பேசுன 4 நாட்கள் அமர சொன்னார். ஆனால் உண்மையில முழுமையான அமர் தான் எனக்கு தெரியல. நான் சில நேரத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நிறைய நாட்கள் நடக்க உண்டு. சில வெளிப்பாடுகளை காட்டுவார், சில ஆக்ஷனை காட்டுவார், ஜெபிக்காமல் மறந்துடுவேன், அப்படி விட்டுருவேன். அடுத்த நாள் அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகிப்போய் இறந்து போகணும், ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, ஒரு நாளாக ஜெபிச்சிருந்தோம்னா இப்படி ஆகாதுன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு வேதனைப்பட்டு நான் அழுத நாட்கள் நிறைய உண்டு. அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மேலே ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு ஃபோன் பண்ணி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். என்னென்னு இந்த மாதிரி ஆண்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன், உங்களை சொல்கிறார், டக்குன்னு ஜெயிப்போம், வருவோம், நேரில் வருவோம், பேசுவோம், பிடிப்போம். சில நேரத்தில் நம்பர் எங்களுக்கு இல்லாமல் போயிடும். அதனால் சில காரியங்கள் சொல்ல முடியாமல் போயிடும். அதனால் அது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நான் நீங்கள் வரணுங்கிறதுக்காக சொல்கிறேன், தயவுசெய்து நினச்சாதீங்கம்மா. நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் வரணும், உங்களை வர வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன்னு தப்பு கணக்கு போட்டாரு. உங்கள் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ரெகுலராக வரலாம். 1. 2வது பார்த்தீங்கன்னா, எல்லா வெளிப்பாடும் ஆண்டு கொடுக்குறாரு. ஒரு ஒரு மொபைல் பாக்கெட்டில் வச்சுட்டு போகிற 10,000 10 20,000 மொபைல் அப்படி விழுது, அதை காட்டுறாரு ஆண்டவர். ஒரு திருடன் உள்ள வரான் எங்கள் மாமியார் வீட்டில், அந்த திருடன் வந்து உள்ள ஆண்டவர் காட்டுறாரு, அப்படியே நேரடியாக லைவாக காட்டுவார். அப்போ 2வது பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா நோய் வரதான் முன்னாடியே ஆண்டவர் காட்டிட்டார். நான் எப்போ டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி மட்டும் ஒரு நாள் உட்காந்து ஜெயித்தேன். அது 11 மணிக்கு பாருங்க, 2 மணி 3 மணி சாப்பாட்டோட முடிச்சிருவேன். ஏன் பலவீனவங்களுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு முடிச்சிருவேன். ஆனால் இந்த முறை 4 நாட்கள் உட்கார சொன்னார். ஆனால் அதிகமாக ஆண்டவர் பேசலை. உண்மை சொல்ல போனால் அதிகமாக பேசலை. ஆண்டவர் பேசின வார்த்தை மட்டும் நான் சொல்கிறேன், அதிகமாக பேசலை. அது என்ன சொல்லிட்டாருன்னா, நீ நாள்தோறும் உட்காரு உங்களை பேச வந்துட்டார். நாள்தோறுமே உட்கார்ந்தோடு பேசுவேன். உண்மை தானே அதுதான். போன இடையில அந்த கலிபோர்னியா மாவட்டத்தில் எடுக்கிற மலையை போல பனி பெய்து பேசியிருந்தாரு. இப்போ ட்ரம்ப் வரதை பேசியிருந்தாரு, மோடி ஜெயிக்கிறத பேசுறாரு. அதெல்லாம் இப்போ பேசுனது, போன 2 மாதத்துக்கு முன்னாடி பேசுனது. அப்போ நம்ம டே டு டே வச்சுலாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து வெளிப்பாடுகள் வந்துட்டே இருக்கும், பேசிட்டே இருக்கும், ஜெயிச்சுட்டே இருப்போம். உங்கள் தேவைகள் ஒரு பக்கம் நடக்கும், தேசத்துக்கு தேவைகள் ஒரு பக்கம் நடக்கும். அப்படியாக இப்போ வந்து ஆண்டவர் பார்த்துங்க, நம்ம சபைக்கும் உங்களுக்கும் பேசுகிறார். 1 தெசலோனிக்கே 4:11 ஒன்றுக்கும் குறைவில்லாமல் இருக்கும்படிக்கு நடத்துவார். படிக்க வேண்டாம், லேட் ஆகிடும், நான் முடிச்சுக்கிறேன். ஒன்றுக்கும் குறைவில்லாமல் நாள்தோறும் உங்களை நடத்துவார். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து உனக்கு நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன். நான் உனக்கு போதித்து உனக்கு நடக்க வேண்டிய காட்டுவேன். அப்போ போதிக்கிறது யாருக்கிட்ட கேட்கணும்? நம்ம ஆண்டுகிட்ட நீங்கள் கேட்கணும். ஆண்டுகிட்ட நீங்கள் நாள்தோறும் கேட்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது நீதி எனப்பட்டது. விசுவாசித்தாரு ஆண்டவர் நீதி நினைக்கிறார். நம்ம ஆண்டவர் விசுவாசித்தாரு ஆண்டவர் நம்மள நீதி நினைக்கிறார். அதை நீதி நினைச்சு அவர் அப்போதான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம செஞ்சுவார். அதனால ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தந்தை என சொல்லப்பட்டது. சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, எபிரேயர் 6:4-5-3 அது மட்டும் படிக்கணும். எபிரேயர் 3:4-5 நம்ம படிக்கணும். எபிரேயர் 6:3 தேவனுக்கு சித்தமானால் அப்படியே செய்வோம். ஏனெனில் ஒருதரம் பிரகாசிக்கப்பட்ட பரமையை ருசி பார்த்து பரிசுத்தாவை பெற்று தேவனுக்கு நல்வார்த்தைகளும் இனிவர் உலகத்துக்கு பலன்களையும் ருசி பார்த்து. பரிசுத்தாவிய என்ன பண்ணணும்? நம்ம இந்த வர காலத்துல பெறணும், பரிசுத்தாவிய பெற்றுக்கணும். பரிசுத்தாவி பெறக்காத ஆண்டவர் பேசியிருக்காரு. பரிசுத்தாவி தராமல அந்த காலத்துல வர காலத்துல ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணுமா? இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேறு, ரொம்ப ஜாலியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். சின்ன சின்ன பிரச்சனைக்கே நீங்க ஆண்டு போயிடுறீங்க. கொரோனா வந்தப்ப உலகம் எப்படி இருந்துச்சு? கொரோனா வந்தப்போ பயங்கரமான பிரச்சனை, நிறைய பரிசுத்தமான இறந்து போயிட்டாங்க. உலகத்தில் வருமானம் கிடையாது, நடந்தாங்க. இன்னமும் ஆண்டு அனுபவம் 2 வருஷம் அனுபவம் படாத பண்ணியிருக்காரு.
இன்னைக்கு சொல்றார் கொள்ளை நோய்கள் தொடர்ந்து வந்து சொல்லிக்கிறாங்க. சரியா? அப்ப வந்து பசுத்தாயை பெற்று அதன் ஈவை பெற்றுக்கொண்டாதான் நம்ம வந்து வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஏதோ பேசுறோம், நம்ம வரணும், காது கேட்டு தயவு செய்து வந்துட்டு போயிடாது. சரியா? இதெல்லாம் மனசுல நிறுத்தி அவரு மேல பயம் கொண்டு அவருக்கு பயந்து நின்றாதான் நமக்கு அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா எபிரேயர் 6:19 இந்த வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கணும். அது படிங்க ஒரு வார்த்தை, அதுல 6:19 படிங்க. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமா இருக்கிறது. ஆமா. இப்ப அது பேசுற காரியங்கள்ல நம்பிக்கை வைக்கணும். அதெல்லாம் ஆண்டு அதையும் பேசுறாரு பாருங்க. ஆண்டு இந்த வார்த்தை மேல தேசத்தை குறிச்சு இதை குறிச்சு கொடுத்துட்டு அது நம்பிக்கை வைக்கணுங்கிறாரு. அந்த நம்பிக்கை வந்து ஆத்ம நங்கூரமா இருக்கும். நங்கூரம் என்ன தெரியுமா உங்களுக்கு? நங்கூரம் என்பது இந்த கப்பல் வந்து அங்கேயும் போகக்கூடாது, போட்டுட்டு போகணும். நங்கூரம் ஆளக்கூடாது இருக்காரு. அந்த மாதிரி நம்பிக்கை நங்கூரமா இருக்கணுமா நம்ம மேல. அவர் மேல நங்கூரமா நம்பிக்கை வச்சுக்கணும். நம்பிக்கை வச்சாதான் நம்ம வந்து அவருக்கு ஏற்றபடியா வாழ முடியும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலாத்தியர் 6:18 இண்டெக்ஸ்ல வேலை வேணுமா? 6:18 சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். சகோதரரே, தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியோடு இருப்பதாக. ஆமென். அவர் கிருபை என்னமா? ஆசீர்வாதம் இல்லையா? எல்லாமே. சரியா? அவருடைய கிருபை. ஒரு கிருபைனா நம்ம நீங்க நிக்க முடியாது, இங்க நகர்ந்து போக முடியாது. அவர் கரண்டி வழங்குச்சுன்னு சொன்னா நமக்கு என்ன வேணா நடக்கலாம். சரியா? அவனால வந்து அவர் கிருபை நம்மளால வாழவே முடியாது. அவருடைய கிருபை உங்களுடைய ஆவியோடு இருப்பதாக. ஆவின் என்ன? விடணும் மூச்சு, இருதயம். மூச்சு விட்டு நின்று போச்சு என்ன ஆகும்? செத்து போயிடும்.